எபேசியர் 2:10. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு அது கீழே வசனம் ஆனபடியினால் முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியராய் இருந்து மாம்சத்தின் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்களாக எண்ணப்பட்ட நீங்கள் அது கீழே காணி ஆட்சிக்கு புறம்பே அந்த ஒரு வசனம் வரும் பாரு. அக்காலத்திலே கிறிஸ்துவை என்ன வசனங்க? 12. எபேசியர் 2:12. காவியா கவனி, கீழே அப்படியே உட்காந்துன்னா இங்கே ஒரு வியாதி வருது. இப்போ அந்த அம்மா எங்கள் வீட்டில் வந்து அது அவங்க ரொம்ப முடியல, அவங்களால சாப்பிடாம என்னாச்சு திரும்ப ராஜி போல் சேம் எராட்டிக் ஆயிடுச்சு. கீழே வந்து இசிஜி தூக்கின்னு ஓடு, சாப்பிடல, சரியாக சாப்பிடல, தேய்மானம், பயங்கர வலி. கூட பேசி கூட்டின்னு வந்துருக்கு. வாசி நல்லா சாப்பிடுங்க, வெயில சுத்தாதீங்க, வாசி கத்த நல்லவர். அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணி ஆட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். போதும். எப்பவுமே நான் விசுவாசிங்க என்னை தப்பாக நினைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் விசுவாசிங்க, நான் அந்த மாதிரி யாரும் புறம்ப பேசவும் மாட்டேன். நான் எப்பவுமே ஒன்று தெரிஞ்சுங்க, நம்ம பழைய வாழ்க்கை கொஞ்சம் யோசிச்சுப்பார். நம்ம எப்படி இருந்தோம், நம்ம வாழ்க்கை எப்படி இருந்தது. ஒருவேளை நான் சொல்லுவேன், சாப்பாடு கஷ்டப்பட்ட நாட்கள்லாம் உண்டு, புரியுதுங்களா? அடுத்த வேலை சாப்பாடு, அதுதான் நான் சாப்பாடுக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பேன். அந்த நாட்களில் நான் யோசிக்கும் போது கர்த்தருடைய கிருபையினாலே நம்ம இப்போ ஓரளவுக்கு நம்ம வந்திருக்கிறோம். இந்த இடத்துல ஒரு சில பிரச்சனைகள்லாம் வந்து சபைகளில் நல்ல கவனிங்க, கொஞ்சம் கவனிங்க, தயவுசெய்து கவனிங்க, நல்ல சத்தியம் அது. சபைகளில் அதாவது நியாயப்பிரமாணத்தை கரைச்சி குச்சவங்க பரிசேயர் இருக்கிறாங்க, சதுசேயர் இருக்கிறாங்க, புறஜாதி ரட்சிக்கப்பட்டவங்க அங்கே இருக்கிறாங்க, ஏழைகள் இருக்கிறாங்க, பணக்காரங்க இருக்கிறாங்க. சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. பரிசேயர், சதிசேயர், பணக்காரங்க, புறஜாதி ரட்சிக்கப்பட்டவங்க, ஏழைங்க இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு இன்றைக்கு நமக்கு கொஞ்சம் பணம் வந்த உடனே ஏன் நடமாறுது, ஏன் நம்முடைய வாழ்க்கை மாறுது? தயவு செய்து யோசிக்க, நான் தவிர யாரும் பேசல. ஏன் அது மாறுது சொல்லுங்க. அதிலிருந்து அன்பு போயிடுது, நடம் மாறுது, பேச்சு மாறுது. நான் சொல்றேன் உங்களுக்கு, அது கஷ்டம்தான் சொல்றேன். நான் அது ஒத்துக்க மாட்டேன். பவுல் சொல்றாரு, காணி ஆட்சிக்கு புறம்பே இருந்த உங்களை கர்த்தர் எங்க கொண்டு வந்தார். நான் உங்க சொல்றது புரியுதுங்களா? காணி ஆட்சி புறம்பேன்னு என்ன சொல்லுங்க பார்க்க. முதல்ல அது பேசி சொல்லுங்க என்னாச்சு. இப்பதான் இந்த பொண்ணுக்கு எவ்வளவு முறை சொன்னாலும் வாசிக்க மாட்டேங்குது. வாசிங்க. என்ன பார்த்துங்கிறேன் நீ. அக்காலம் உண்டு, அக்காலம் அப்படியே மேலே பார்த்து பாரு. தெலுங்கு நான் பாருங்க, எல்லா மொழிக்கும் மரியாதை கொடுக்குறேன். அவங்க அதான் அன்பு அங்கிள், அவங்க நான் என் தெலுங்கு ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் அனுப்பிச்சேன். நான் உங்கள் மருங்குப்புள்ள சாங்ஸ் எல்லாம் எதுக்கு அப்படியாவது ரட்சிக்கப்பட்டுமே நிறைய அனுப்பணும். டாக்டர்ஸ் அனுப்பிச்சிருக்கேன், சீனியர் டாக்டருக்கு அனுப்பிச்சிருக்கேன். அந்த பாட்டு கேட்டெல்லாம் எதுக்கு, எப்படியாவது மனம் திரும்பட்டமே. వాసింగ్ ఆ కాలమందు ఇశ్రాయేలుతో సహా పౌరులు కాక పరదేశులను వాగ్దానము నిబంధన లేపి పరిజనులను నిరీక్షణ లేని వారును లోకమందు దేవుడు లేని వారై నుండి క్రీస్తుకు ஜெபிக்கலாம். பசுத்தவங்கள பிதாவே உங்க சோதரங்கள் தாவே சுவாமி ஆண்டவரே, இந்த மதியான வேலை ஆண்டவரே தேவ ஆவியான உங்களோட பேசும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் கூட காணி ஆட்சிக்கு போகிறோம் ஆண்டவரே, எங்களை எவ்வளோ ஆண்டவரே இவ்வளோ கேவலமாக எவ்வளோ பேசினாலும் ஆனால் உங்களுடைய அன்பு எங்களை கொண்டு வந்த தயவு காமுக்கு சோதரன் தகப்பனே. ஆனால் இந்த சத்தியம் எங்களோடு பேசும்படியா ஆவியான எங்களோடு கூட இடைப்படும்படியா எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நியாயப்பிரமாணங்களிலே விபச்சாரம் பண்ணுறவங்க தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே வரக்கூடாது. விபச்சாரி மாத்திரமல்ல, நல்ல கவனிங்க, குஷ்டம் பிடிச்சவங்க கூட உள்ள இருக்கக்கூடாது. குஷ்டம் பிடிச்சவங்க உள்ள இருக்கக்கூடாது. நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், நீங்கள் வாசிங்க. எங்கே இருந்தால் நான் முதல்ல யோசிப்பார்.
உபாகமும் 1:23-1:2 தெலுங்கு முதல் கை ஓடணும், முன்னாடி ஓடணும். சீக்கிரம் வாசிங்க. 23:1-2 గాయమునందిన ఋషములను గలవాడన గాని మర్మగముగా కోయబడిన వాడే గాని యెహోవా సమాజములో చేరకూడదు, ఉండకూడదు. యెహోవా సమాజములో చేరకూడదు. వానికి 10వ తరముల వాడైనను యెహోవా సమాజములో చేరకూడదు. ఆమేన్. வாசிங்க. ఉపాగము ఏమా వాసిదల్ అమోనీయులు గాని మోయాబీయులు గాని యెహోవా సమాజంలో చేరకూడదు. వారిలో 10వ తరముల వారైన ఎన్నడూనూ యెహోవా సమాజంలో చేరకూడదు. ఏలయనగా మీరు ఐగుప్తు నుండి వచ్చిచుండెను, వారు అన్నపానము తీసుకొని 7 వాసింగ. ఏదోమీయులు నీ సహోదరు గనుక వారిని ద్వేషింపకూడదు. ఐగుప్తులో నీవు 10 గనుక ఐగుప్తులు ద్వేషింపకూడదు. రాత్రి జరిగిన దాని వలన మైలం పడిన వాడిన మీలో ఉండిన ఎడల వాడు పాలెముల వెలుపలికి వెళ్ళపోవలను. అతడు పాలెములో చేరకూడదు. సాయంకాలము అతడు నీళ్లతో స్నానము చేసి పాలెము వెలుపలకు నీకు ఒక చోట ఉండవలను. ఆ బరిహిమ నీవు వెళ్ళవలను. உபாகமம் 23 விதையடிக்கப்பட்டவனும் கோச மாறப்பட்டவனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. வேசி பிள்ளையும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. அவனுக்கு 10ஆம் தலைமுறை அவனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. 10ஆம் தலைமுறையிலும் என்றைக்கும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. ஒரு தலைமுறை இல்ல, 10 தலைமுறைக்குள்ள தேவனுடைய ஆலயத்துக்குள்ள வரக்கூடாது. வாசிங்க. அதுல 7 வாசிங்க. யோதோமியனை அருவருக்காயாக அவன் உன் சகோதரன், எகிப்தியனை அருவருக்காயாக அவன் உன் தேசத்தில் பரதேசியாய் இருந்தாய். சரி, 12 வாசிங்க. நீ வெளிக்கு போயிருக்கத்தக்க இடம் பாளையத்திற்கு புறம்பே இருக்க வேண்டும். பழைய நாட்களிலே டாய்லெட் போகும்போது கூட நீங்க நான் சொல்லி கொடுத்த நல்ல கவனிங்க. டாய்லெட் வெளியே போகும்போது கூட நீங்க பள்ளம் தோண்டிட்டு அது மேலே மண்ணை மூடணும். பாளையம் எப்பவுமே சுத்தமாக இருக்கணும், சபை சுத்தமாக இருக்கணும். ஞாபகம் வச்சு. அங்கே ஒரு சில பேர் சபைக்குள்ளே பிரவேசிக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அதில் ஒரு வருஷம் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா மோவாபியர் தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே வரக்கூடாது. உங்களுக்கு யார் ஞாபகம்? மோவாபியர்னா யார் ஞாபகம்? சத்தமாக சொல்லு. மைக் ஸ்திரீ மோயாபில் ஸ்திரீ இருக்காங்களா உங்களுக்கு? யார் உங்களுக்கு ஞாபகம் வரும்? தப்பு, நான் சொல்றேன் ஸ்திரீன்னு சொல்லிட்டேன். என்ன பண்ணுங்க, 4 தலைக்காணி வச்சு பைபிள் வச்சு படுத்துங்க. ரூத் தெரியுதா? எப்படி நீங்க போவீங்க பாருங்க. வந்து வருஷத்தை கவனிச்சாதால நல்ல கவனிங்க. இவங்க எல்லாம் சில ஆளுகள்லாம் உள்ள வரக்கூடாது. யார் சொல்றது? பழைய ஏற்பாட்டு பிரமாணங்கள். நல்ல கவனிங்க, காயத்ரி கவனிங்க. பழைய ஏற்பாட்டு பிரமாணம். இந்த பிரமாணத்தை புதிய ஏற்பாட்டு பிரகாரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்டு புற ஜாதின்னு எல்லாம் உள்ள வந்துட்டோம். அங்க கூட சபையில ஜாதி பிரச்சனை, போராட்டம், பணக்காரன் ஏழை பிரச்சனை. அம்மா கொஞ்சம் கவனிங்க, நல்ல ஆழ்மான சத்தியம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நம்மை குறித்து என்ன குறித்து எனக்கு எதுவும் தெரியாது. ஆனால் என்னை உண்டாக்குற தேவன் நான் என்ன செய்யணுன்றது அவருக்கு தெரியும். அப்போ நமக்குள்ள, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நமக்குள்ள ஏன் அந்த பெருமை வருது, நமக்குள்ள ஏன் அந்த திமிரு வருது, நமக்குள்ள ஏன் இந்த கர்வம் வருது, நமக்குள்ள ஏன் மற்றவங்களை கேவலமாக நினைக்கிறீங்க? ஏன் எப்படி வரும்? சபையில் இருந்தது. சபையில் இருக்கும்போது எபேசு சபைக்கு அவர் எழுதுறாரு. இப்போ வாசிங்க. ఆ కాలమందు ఇశ్రాయేలుతో సహ పౌరులు కాక పరదేశులను అకాలத்திலே வாசிங்க வாசிங்க. அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும். இங்க பாருங்க, யாருடமா? காணியாட்சிக்கு புறம்பார்ந்தவங்க. நான் ஏற்கனவே சொல்றேன் உங்களுக்கு, ஆண்டவர் அறியாத கூட்டம், தேவனை நம்பாத கூட்டம். இன்னைக்கு கர்த்தருடைய கிருபையினால நம்ம ஆலயத்துக்கு உள்ள வந்திருக்கிறோம். ஆனா உள்ள வந்த நீ
பழைய சுபாவத்தோடு தான் உள்ள வந்திருக்குது. என்ன பெருமை, பணம், மற்றவங்களை கேவலமா பேசுது, ஊழியக்காரங்க அட்வைஸ் பண்றது, ஊழியக்காரனுக்கு அட்வைஸ் பண்றது. வாசிங்க, சொல்றது பாருங்க, வாசிங்க. அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணி ஆட்சிக்கு புறம்பானவர்களும். இங்க பாருங்க, இப்ப நான் சப்ஜெக்ட் எடுக்கிறேன். தயவுசெய்து நல்ல ஆழமான சத்தியம் இது, புரிஞ்சுங்க. உங்களுக்கு யார் அந்த இஸ்ரவேல்கள் நல்லா புரிஞ்சுங்க. 12 கோத்திரத்தில் செத்துட்டாங்கன்னா பிரதான ஆசாரியன்னு நல்லா புரிஞ்சு, பிரதான ஆசாரியன் இஸ்ரவேல் தேசத்தில் அவங்களுக்குன்னு ஒரு இடத்த சுடுகாடு வச்சிருப்பாங்க. புறஜாதியர் யாராவது செத்துட்டாங்கன்னா பாளையத்துக்கு வெளியே, நல்லா புரிஞ்சுங்க, பாளையத்துக்கு வெளியே அவங்க புதைக்கப்படுவாங்க. ஆனா ஊழியக்காரன் வந்து அடக்கம் பண்ண மாட்டான். நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? பாளையத்துக்கு உள்ளனா எல்லாம் பேச நல்ல கவனிங்க. உங்களை வந்து அலப்பட மாட்டான். வேற்ற சொல்லப்படும் போது நீங்கள் சாயங்காலம் மட்டும்தான் வரணும். குஷ்டரோகி வந்து 7 மணிக்கு மேலே தான் ஊருக்குள்ளே வரணும், அதுக்கு முன்னே வரக்கூடாது. அவன் ஆண்டவர் பழைய ஏற்பாடு காலத்தில் சில பேர் வேணான்னு சொல்லிட்டார். அது அப்படியே அதே பேட்டர்னை கொண்டு வந்து புதிய ஏற்பாடு சபையில் பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க? நீ வந்து ஏழை, நான் பணம், எனக்கு எல்லாம் தெரியும், தயவுசெய்து அந்த சிவாவும் வரக்கூடாது நமக்கு. அப்போ பவுல் சொல்றாரு, நீங்க எங்க இருந்தீங்க முதல்ல? பாளையத்துக்கு புறம்பே, பாளையத்துக்கு அப்போ நீ ஆதி அன்பை இழந்தபடினாலதான் அந்த வார்த்தை வருது. தேவன் அன்பை நீ உணரல, ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட, ஏன் அந்த பழைய சுபாவம் மாறல கேட்கிறார். பாளையத்துக்கு புறம்பே இந்த நம்மை கர்த்தர் பாளையத்துக்கு உள்ள உண்டு சேர்த்துனுமே. வாசிங்க சாந்த வாசிங்க. காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியரும். நியாயப்பிரமாணத்தில் இல்ல, வாக்கு தத்தத்தினுடைய உடன்படிக்கையா இந்த அந்நியர் ஆண்டவர் அறியாத ஜனங்கள் கர்த்தர் கொண்டு வந்தார். கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. வாக்கு தத்தத்தில் சொந்தமானவர்கள் நம்ம, அவங்களோட நாம தான் மேன்மையா கர்த்தர் நம்ம வைப்பார். ஆமென். வாசிங்க. நம்பிக்கை இல்லாதவர்களும், பாருங்க நம்ம வாழ்க்கை இருந்தது, நம்பிக்கை இல்லாத விக்கிரகாராதனைக்காரர்களும் இவ்வுலகத்தில் தேவன் அற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று. போதுங்களா? இப்ப சொல்றாரு பாருங்க, இப்படி இருந்த உங்களை அந்த அம்மா மேல நாத்தடிக்குது, நான் பக்கத்துல கூட உட்கார மாட்டேன். டேய், நீ எங்கன்னு எனக்கு தெரியும், கத்த நீ எங்க இருந்த ஆண்டவருக்கு தெரியும். முதல்ல இது மாற்றிக்கொள். சபையில பணக்கார ஏழை முதல்ல அதை மாற்றிக்கொள்ளு. நற்கரிங்க எங்க பாருங்க, நற்கரிங்கன்னா உன்னால எதுவுமே செய்ய முடியல, அது வேற விஷயம். நல்ல மனசு இருக்கு மண்ணில், அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. மோவாபு ஸ்திரியே மறந்துட்டீங்க, இந்த வசனத்தை எங்க மறந்துட்டீங்க, அந்த அளவுக்கு விஷயத்தை இருக்கிறீங்க. நீங்க 365 நாளும் நீங்க ஜெபிக்கிறதுக்கு பெருசு இல்லை, வசனத்தை யோசிப்பாங்க. சரி, இப்போ நான் சப்ஜெக்டுக்கு வரேன். இப்போ காணியாட்சிக்கு இப்போ நல்ல கவனிங்க. இப்போ நான் ஆசாரி பழைய அம்மா கொஞ்சம் கவனிங்க. பழைய ஏற்பட்ட ஆசாரியன் என் 12 கோத்திரம் மாத்திரம்தான் இங்கே அடக்கம் பண்ணணும், இங்கே வேறு யாரும் வெளில. மற்றவெல்லாம் பாருங்க, மற்றவெல்லாம் இன்னைக்கு கூட யூதருக்கு உலகத்தில் 2 பேர் ரொம்ப திமிரு இருக்கும். முதல்ல யூதர்களுக்கு இருக்கும், அடுத்து யூகே பீப்புள். நீ 3 நாள் அவங்ககிட்ட பழகி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டான் யூகே பீப்புள். என் அனுபவத்தை சொல்கிறேன். இப்போ கூட யூதருக்கு என்ன தெரியுமானா, அவங்க நம்ம அது ஒரு பந்தா அவங்களுக்கு இருக்குது. ஆனால் அந்த பந்தாவை சபையில் ஏபிஎஸ் சபையில் பார்க்கும்போது பவுல் சொல்றாரு, என்னன்னா உனக்கு பெருமை, இயேசு ரத்தத்தினாலே நம்ம எல்லாம் உடன்படிக்கையின் பிள்ளைகளாக மாறிட்டோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். நான் ஒரு சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த பழைய ஏற்பாட்டு ஆசாரங்களில் ஆண்டவரே கொலை பண்ணவங்களுக்கு அடைக்கல பட்டணம் ஒன்று இருக்குது, பைபிள் இருக்குது. நான் சொல்கிறேன் உங்களுக்கு, இந்த கொலை பண்ணவங்க அந்த நாட்களில் ஜெயிலெலாம் கிடையாது. ஊருக்கு வெளியே அவங்கள பட்டணம், அவங்க யாரும் உள்ளே வரக்கூடாது. அவங்கள யார் போய் பார்க்கணும் தெரியுமா? ஆசாரின்னு போய் அவங்கள பார்ப்பாங்க. நல்லா கவனிங்க, ஆசாரின்னு போய் பார்ப்பாங்க கொலை பண்ணவங்க. ஆனால் டெட் பாடியை போய் ஆசாரின்னு தொடக்கூடாது, பிரமாணம். இதெல்லாம் இன்னைக்கு கூட நடக்குது. போய் பாருங்க, நான் வந்து தவறாக நடக்குது. இந்த காலனின்ற வார்த்தை நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். காலனின்ற வார்த்தையை நான் யூஸ் பண்ணவே மாட்டேன்.
நகரம். அதான் முதல்ல பேர் என்ன மாத்தன்னு தெரியுமா? இது வேறு பேர் இருந்துச்சு இந்த இடத்துக்கு. ஆசீர்வாத நகர்னு கர்த்தர் மாற்றி விட்டார். அல்லேலூயா. நான் யூஸ் பண்ண மாட்டேன் அந்த வார்த்தைலாம், எனக்கு பிடிக்காது சின்ன வயசுலேருந்து. நல்ல கவனிங்க. இப்படி இருக்கும் பொழுது இந்த ஆசாரியர்கள், இங்கே பாருங்க, ஆசாரியர்கள் இடம் வாங்கிட்டாங்க. என்னென்ன? என் ஜனம் நாங்கள் மட்டும்தான் புதைக்கப்படும். இதை தேவன் பார்த்து இருக்கிறார். அவ்வளோ வசனம் வாசிங்க போல நேரா நெடுங்க. சகரியா நினைக்கிறேன். ஆழமான சத்தியம், புரிஞ்சுங்க, நல்லா இருக்கும் சப்ஜெக்ட். வாசிங்க சகரியா 11:13 வாசிங்க. சீக்கிரம் 11:13. 11 verses 13. జకర్యా 11:13. యెహోవా ఎంత అపురముగా వారు నాకు ఏర్పరిచిన క్రయదానములను కుమ్మరించి పారివేయమని నాకు ఆజ్ఞ ఇయ్యగా, నేను ఆ 30 తులముల వెండిని తీసుకొని యెహోవా మందిరంలోనికి కుమ్మరిగా పారివేసి తిని. ఆమేన్. சகரியா 11:13. கர்த்தர் என்னை நோக்கி, அதை குயவனிடத்தில் எறிந்துவிடு என்றார். இதுவே நான் அவர்களால் மதிக்கப்பட்ட மேன்மையான மதிப்பு. நான் அந்த 30 வெள்ளிக்காசை எடுத்து அவைகளை குயவனுக்கென்று கர்த்தருடைய ஆலயத்திலே எறிந்து விட்டேன். சாந்தா, இதை படிக்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது சொல்லுங்க. யூதாஸ்காரர். வெரி குட். 500 வருஷத்துக்கு முன்னாடி இப்படியாப்பட்ட நிலத்தை நீங்க வாங்க போறீங்கன்னு சொல்லிட்டு கர்த்தர் எழுதின பெரிய தீர்க்கதரிசன வசனம். 500 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ பாளையத்துக்கு புறம்பே வாங்கப்பட்ட நிலம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே சிந்தப்பட்ட அந்த நிலத்துல இவன் போக முடியல. யாரு? நல்ல கவனிங்க. பெருமை உள்ளவன், பைபிள கரைச்சி குடிச்சவன், அவன் இவன் யாருமே போக முடியல. வேதம் சொல்லுது, அந்த அந்த நீதிமானோட ரத்தத்தை வாங்குறவன் எங்க விட்டான்? வாசிங்க. கர்த்தர் என்னை நோக்கி, அதை குயவனிடத்தில் எறிந்துவிடு என்றார். இதுவே நான் அவர்களால் மதிக்கப்பட்ட மேன்மையான மதிப்பு. நான் அந்த 30 வெள்ளிக்காசை எடுத்து அவைகளை குயவனுக்கென்று கர்த்தருடைய ஆலயத்திலே எறிந்து விட்டேன். யார்கிட்ட வாங்கினாங்களாம்? நான் சொன்னேன், இப்பதான் படித்து பாரு. நீங்க எல்லாம் படிக்கிற மாதிரி படிச்சீங்கன்னா இங்க பாருங்க, குயவனுக்கென்று. யார்கிட்ட வாங்கினாங்களா? குயவனுக்கென்று. இங்க யார் அந்த குயவன்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. யார் சொன்னது உனக்கு? உனக்கு யார் சொன்னது? கேட்டா என்ன பண்ணுவ? எங்க போற? எங்க வீட்டுக்கார சிலிகள் இருக்கிறார். எப்படி போவ? நான் நின்னா போயிடுவேன். இது 500 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தீர்க்கதரிசனம் எழுதினது. இப்போ வாசிப்பாரு மத்தேயு 27:7 வாசிங்க. మత్తయి 27:7. కాబట్టి వారు ఆలోచన చేసి వాటినిచ్చి పరదేశులకు పాతి పెట్టెకు కుమ్మరి వాణ్ణి పొలము కొనిరి. ఆమేన్. மத்தேயு 27:7. ஆலோசனை பண்ணின பின்பு அந்நியரை அடக்கம் பண்ணுவதற்கு குயவனுடைய நிலத்தை. பாருங்க, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? எனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை நானே கெடுத்து தூக்கி வெளியே போட்டேன். நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்னேன். நான் இப்போ சாந்தா கேட்டேன், என்னென்ன சாந்தா உன்னை பற்றி உனக்கு தெரியுமான்னு கேட்ட, தெரியும் சின்ன நடுவேன், எப்போ பார்த்தாலும் கால் வலி, வேலை செய்கிறேன், சாப்பிட்றேன், இதான் நமக்கு தெரியும். பட்டு எப்போ மறிக்க போகிறேன், எப்படி நம்ம வாழ்க்கை எப்படி மாறும், இப்போ கல்யாணம் பண்ணுங்க தெரியுமா உனக்கு? சொல்லுங்க. எப்படி தெரியுதா? இப்போ தெரியல. அவர் உங்கள் மனைவி யாருக்கும் தெரியாது, தேவனுடைய கிருபை. பட்டு இவங்க அந்த காசு வாங்கினாம் பாரு. சகரியால வாசமே, நீ வாங்க போறீங்க தேவன் சொன்னாரா இல்லையா? சொன்னாரா இல்லையா? வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு எதுக்கு வாங்கினான்னு கேட்டா, என் ஜனங்க மட்டும்தான் உள்ள இல்ல, அவன் வேணாம், சபிக்கப்பட்ட காசு சொல்லிட்டு வெளியே தூக்கி போட்டான். நீயும் நானும் சபிக்கப்பட்டவன் தான் வேதத்தில். ஆனால் கத்தரன் ஆமென். நல்ல சத்தமானவருக்கு நன்றி சொல்லு. இதுதான் பவுல் சொன்னாரு, காணியாட்சிக்கு புறம்பே இருந்த நீயும் நானும், தேவனை அறியாதவர்களும் தேவனை விட்டு புறம்பா இருந்தவன் நம்மையும் அவர் ரத்தத்தினாலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்தார். ஆமென்.
அந்தோடைய அன்பு எவ்வளோ பெருசு பாருங்க. திரும்ப வாசி பாருங்க சாந்தா, அது வாசிங்க. அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் 27 மத்தேயு ஆலோசனை பண்ணின பின்பு அந்நியரை அடக்கம் பண்ணுவதற்கு குயவனுடைய நிலத்தை யார் எடுத்த? குயவனுடைய நிலத்தை. சகரியா 60 வாசிங்க. இப்போ வாசிங்க. யார்கிட்ட பாருங்க, ஆண்டவருக்கு பாருங்க வசனம், தேவனுடைய வார்த்தை இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் பொய் சொல்லாது, ஏமாற்றாது, நீ ஏமாந்து போவாத. பாருங்க, ஆண்டவர் சொன்னாரு, நீ இங்க வாங்கி யார்கிட்ட வாங்க போற கூட சொல்லிருக்கிறார். யார்கிட்ட வாங்க போறேன்? நல்ல கவனிக்க, பணக்காரங்கிட்ட அல்ல. இன்னொரு வசனம் நான் சொல்றேன், நான் தேம்பி தேம்பி அழுத, ஆண்டவரே நீ இன்றைக்கு எங்களுக்கு ஒரு பெரிய சத்தியத்தை கொடுத்த ஆண்டவரே. வாசிங்க வாசிங்க. கர்த்தர் என்னை நோக்கி அதை குயவனிடத்தில் எறிந்துவிடு என்றார். இதுவே நான் அவர்களால் மதிக்கப்பட்ட மேன்மையான மதிப்பு. நான் அந்த 30 வெள்ளிக்காசை எடுத்து அவைகளை குயவனுக்கென்று கர்த்தருடைய ஆலயத்திலே எறிந்து விட்டேன். ஆமென். இது என்ன வசனம்? சகரியா 12:13. எங்க வாங்குற, எங்க கொடுக்க போறேன்னு சுமதி அன்இமேஜினபிள், யோசிக்க முடியாத காரியங்களும் நினைத்து பார்க்க முடியாத காரியங்களும் தேவன் நமக்கு செய்ய ஆயத்தமா இருக்கிறார். அல்லேலூயா. ஞாபகம், உங்களை நீங்க தயவு செய்து சபையில் முடிவு பண்ணுங்க. நம்மை குறித்து நாமே நமக்கு தெரியாம இருக்கிறோம், ஆனா நம்மை குறித்து தேவன் தெரிஞ்சிருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, ஒன் பேட்டில் ஆஃப் குரூப், சண்டை போடுற குரூப் கிட்ட நீ இந்த மாதிரி ஒரு இடத்தை வாங்க போறேன்னு சொல்லி நல்ல கவனிங்க. ஆசீர்வாதம் பண்ண வேண்டிய கரமே பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போய் இடம் வாங்க சொன்னா பாரு. எங்களுக்கு அல்ல, அந்நிய இருக்கான். வாசிங்க மத்தேயு 27:7. ஆலோசனை பண்ணின பின்பு அந்நியரை அடக்கம் பண்ணுவதற்கு குயவனுடைய நிலத்தை அதனாலே கொண்டார்கள். பாத்தீங்களா? யாருக்காது? அந்நியரை அடக்கம் பண்ணுவதற்கு. அந்நியரை அடக்கம் பண்ணுவதற்கு உலகத்துல வாசமே some category not allowed inside. அவங்க உள்ள வர முடியாது. என்னைக்காவது நீங்க யோசிச்சு பார்த்தீங்களா? ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில வரலன்னா நம்முடைய வாழ்க்கை எப்படி போனீங்க யோசிச்சுப்பார். எப்படி இருக்கு யோசிச்சுப்பார். ஒரு 2 நிமிஷம் கண்ணை மூடுங்க. நம்ம வாழ்க்கையில நடக்க போகிற அந்த சம்பவத்தை 500 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தீர்க்கதரிசி கர்த்தர் கொண்டு வந்து, நீ இவங்கிட்ட தான் வாங்கி, ஆனா ஆசீர்வதிக்கப்பட்ட இவனே பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போய் வாங்க ஆரம்பிச்சு. யோசிப்பாரு, நமக்கு என்ன தகுதி? பவுல் சொல்றாரு, நீங்கள் தேவன் அற்ற தகுதி இல்லாத, நமக்கு தேவன் அறியாதவர்கள், தூஷித்தும் விக்கிரகாரம் பண்ணி இருக்கிறோம். வாசிங்க. சரி, நல்ல கவனிங்க. அண்ணி இருக்காங்க, அந்த இடம் வாங்கினாங்க. இத 4000 வருஷத்துக்கு முன்னாடி அருமையான தீர்க்கதரிசி எரேமியாவுக்கு ஒரு குரூப் பீப்புளை கர்த்தர் கொண்டு போற. இந்த வருஷம் தான் என் மனசை தொட்டுது. தேவ சமூகத்தை நான் தாழ்த்தி சொல்றேன். ஆண்டவர் சொன்னாரு, டேய் நீ பாடம் கத்துக்கிறதுக்கு வேற எங்கேயும் போவாதடா, குயன் வீட்டுக்கு போடா. 16 அதுக்கு முன்னாடி வசனம். ஆனா அதுக்கு சொல்லல நான். வாசிங்க, ஒரு வசனத்தை வாசிங்க. 19:1 வாசனம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம். நல்ல கொஞ்சம் ஆழமான சத்தியம். இங்க பாருங்க, இந்த நிலம், ஐயா இந்த நிலம் இப்போ இருக்குது. இங்க பாருங்க, அந்த நிலத்துல ஒரே ஒரு புல்லு மலக்குது கிடையாது. சுத்தி புல்லுலாம் மலைக்குது. நல்ல கவனிங்க, புல்லு மலைக்கல. வேதம் எல்லாம் சில சபிக்கப்பட்டன்னு நினைக்கிறேன். நான் சொல்றேன், அந்த என்ன நடக்கும் சொல்லப்பட்டு வாசிங்க. அந்த நிலத்துக்கு பேர் சொல்றேன் உங்களுக்கு. பாருங்க, அந்த நிலத்துக்கு பேர் இருக்குது. వాసింగ యెరెమియా 19:1 యెహోవా ఇలాగ సెలవిచ్చుచున్నాడు, నీవు వెళ్ళి కుమ్మరి చేయు మంటి కూజ అనుకొని జనులు పెద్దలను కొందరిని యాజకులను పెద్దలను కొందరిని పిలుచుకొని పోయి హర్సిత్తును కుమ్మముకు ద్వారములకు ఎదురుగా ఉన్న బెన్హినోము లోయలోనికి పోయి నేను నీతో చెప్పబోయే మాటలను అక్కడ ప్రకటింపము. ఆమేన్. எரேமியா 19:1 கர்த்தர் சொன்னது, நீ போய் குயவன் வேலையான ஒரு கலசத்தை கொண்டு ஜலத்தின் மூப்பரிலும் ஆசாரியர்களின் மூப்பரிலும் சிலரை கூட்டிக் கொண்டு. யார் யார் கூட்ட போனாங்க? ஜனத்தின் மூப்பரிலும். என்ன பாருங்க யார் யார் போனாங்க? எல்லாம் சொல்லுங்க, யார் யார் போனாங்க? ஜனத்தின் தீர்க்கதரிசி எரேமியா, ஆசாரியன், மூப்பர்கள்
மத்திய 27 வாசமே ஆசாரியின் கையில தான் அதை கொடுக்கப்பட்டது. கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. மகிமைப்படு. யார் யார் கூட போறாங்கன்னு சொல்லப்பட்டிருக்குது. யாரு ஆண்டவர் கூட்டும் போறாரு? ஆண்டவர் யாரு? நல்லா இங்க பாரு, இங்க பாருங்க. சும்மா வந்து பைபிள் படிச்சு ஒரு 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. சத்தியத்தை நல்லா தெரிஞ்சுங்க. அங்க 500 இங்க 4000 2000 வருஷத்துக்கு முன்னாடி தீர்க்கதரிசனம் நிறைவேறினது. இப்போ இருக்குது இந்த இடம். உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. நான் சொல்றேன் அந்த இடத்த எப்படிப்பட்ட இடம் தெரியுமா? அது வாசிங்க, 4 வாசிங்க, 3 வாசிங்க. நீ அவர்களை நோக்கி, யூதாவின் ராஜாக்களே, எருசலேமின் குடிகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், இதோ நான் இந்த ஸ்தலத்தின் மேல் ஒரு பொல்லாப்பை வர பண்ணுவேன். அதை கேட்கிற யாவருடைய காதுகளிலும் அது தொனித்துக் கொண்டிருக்கும். அவர்கள் என்னை விட்டுவிட்டு இந்த ஸ்தலத்தை அந்நிய ஸ்தலமாக்கி தாங்களும் தங்கள் பிதாக்களும் யூதாவின் ராஜாக்களும் அந்நியராய் இருந்த அந்நிய தேவர்களுக்கு அதிலே தூபம் காட்டி இந்த ஸ்தலத்தை குற்றமில்லாதவர்களின் ரத்தத்தினாலே நிரப்பினபடினாலும் பாருங்க, குயவன் கைவுள்ள அந்த களிமண்ணை புதிய ஏற்பாடு காலத்துல பெருமையினாலும் அகங்காரத்தினாலும் அதை விட்டுட்டாங்க. தீர்க்கதரிசியாக எரேமியாவுக்கு கர்த்தர் சொன்ன அந்த இடம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இம்னாமின் பள்ளத்தாக்கு. 5ஆம் வசனம் வாசிங்க, 6 வாசிங்க. ஆகையால் இதோ நாட்கள் வரும், அப்பொழுது இந்த ஸ்தலம் தோபேத் என்றும் இன்னோமுடைய குமாரனின் பள்ளத்தாக்கு என்றும் இனி சொல்லப்படாமல் சங்கார பள்ளத்தாக்கு என்று சொல்லப்படும். எல்லாரும் என்ன பாருங்க, அந்த பள்ளத்தாக்கு மேப்ல நான் பார்த்தேன். இங்க பாருங்க, இங்கிருந்து சுமதி வீடு வரைக்கும் இந்த பக்கம் ஒரு இடம் இருக்குது, அந்த பக்கம் அந்த பக்கம் ஒரு கரை இருக்குது. இது ஃபுல்லா என்னன்னு பார்த்தீங்கன்னா பள்ளமா இருக்கு. பள்ளம்னா நீங்க நினைக்கிற மாதிரி எட்டி பார்த்தாலும் வீங்குருவீங்க. எட்டி நீங்க பார்த்தீங்கன்னா பள்ளம்ன்றது பெருசா இல்லை, அப்படியே உள்ள பயங்கரமா போயின்னு இருக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த 3ஆம் உலக போர் நடக்கிற இடமும் கர்த்தர் இறங்க போறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க. ஆகையால் இதோ நாட்கள் வரும், அப்பொழுது அந்த ஸ்தலம் தோப்பேத் என்றும் இன்னோமுடைய குமாரனின் பள்ளத்தாக்கு என்றும் இனி சொல்லப்படாமல் சங்கார பள்ளத்தாக்கு என்று சொல்லப்படும். తెలుగు ఏమేంటి చెప్తారు దేవుడు చెప్పండి. ఇందును బట్టి యెహోవా సెలవిచ్చే మాట ఏదనగా, రాబో దినములో ఈ స్థలము హత్యలోయ అనబడును. హత్యలోయ అనబడును. வீட்டில் உட்காந்தா வருமா சத்தியம்? எங்க போற? தே ரெடி நவ். தேவன் ரெடியா இருக்கு அந்த இடம். ஆனால் தான் ஃபார் த எக்ஸாம்பிள் அதை கத்தது என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? அந்த இடத்துல ஆண்டவரை விட்டு விலகி பலி செத்துருக்குறாங்க. விபச்சாரம் பண்ணி பலி செத்துக்கிறாங்க. கத்த சொல்லிட்டாரு, நீ நோ மோர் எக்ஸஸ். உங்களை அங்கே சங்காரம் பண்ணி புதிய ஏற்பாட்டுக்கு என்ன தெரியுமா சத்தியம்? அதுதான் சங்கார பள்ளத்தாக்கு. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் பார்த்துருக்கலாம். நான் சொல்கிற வெடிப்பு எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எட்டி பார்த்தீங்கன்னா வெறும் இருளாக தான் தெரியும். அந்த கல் நீங்கள் போட்டிங்கன்னா கொஞ்சம் தூரம் போய் சவுண்டு கூட கேட்காது. ரவுண்டாலாம் இருக்காது, அப்படியே நீட்டாக இருக்கும் அந்த பள்ளத்தான். நேற்று பார்த்தேன் நான். எதுக்கு? தேவனுடைய நம்மை குறித்து நமக்கு தெரியல. வாசிங்க, நேராக திரும்ப போகலாம். எபேசியர் 2:12. அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்திலே தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். இது பவுல் சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, நான் மறுபடியும் சொல்றேன், என்னைக்கு உனக்கு பெருமை வருதோ நீ கீழே விழுந்துருது. பாருங்க, இப்போ இருக்கிற உலகம் யாரை வேணாலும் கேட்டு பாருங்க, சேஃப்டி கிடையாது. இந்தியா பொறுத்த வரைக்கும் பாப்பாலாம் சொல்லு, 100 வருஷம் நம்ம பண்ணி தங்கியிருக்கோம் லேடிஸ்க்கு. சிங்கப்பூரில் நான் அதிகாலம் ப்ரேயர் முடிச்சுட்டு நான் வாக்கிங் போகும்போது ஒரு பாப்பா கேட்டேன், என்னென்னா அங்கிள் எங்கெல்லாம் ஒன்றும் கை வெட்டிட்டோங்க அங்கிள், லேடிஸ் மேலே கை வச்சினோம். நல்லா கவனிங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பக்கம் இருக்கட்டும், விக்கிரகாராத விபச்சாரம் இருக்கட்டும், நமக்கு சேஃப்டி இல்லை. ஆனால்
நம்ம இவ்வளோ இருந்தோம், திடீர்னு ஒரு வியாதி வரும், என்ன செய்வீங்க? அப்போ திடீர்னு ஒரு பிரச்சனை வரும், என்ன செய்வீங்க? ஆனால் ஒன்று, நம்மை குறித்து நமக்கு தெரியல. பவுல் சொல்றாரு, வாசிங்க, நீங்கள் எங்கே இருந்தீங்க? நிதானமாக வாசிங்க. அக்காலத்திலே ஆ கிறிஸ்துவை சேராதவர்களும் ஒன்று. இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும். இங்கே பார் சாந்தா, நீங்கள் எனக்கு சின்ன வயசுலேருந்து தப்பாக நினைக்காதீங்க. அசம்பட்டில் எஸ்சின்னா கூட டீ கிளாஸ், இப்போ கூட எஸ்சின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு கண்ணாடி கிளாஸ் டீ கொடுப்பாங்க. இப்போ கூட ஏன் மேட்டுக்குடின்னு பார்த்தா சில்வர் கிளாஸில் கொடுப்பாங்க. நான் ஒரு முறை கேட்டேன், என்ன அப்படி பண்ணேன்? என்னை கூட சொல்லிட்டான், பாறேன்னு சொன்ன. நான் சொல்கிறேன், எவனையுமே பாகாயத்துக்கு வர மாட்டீங்கடான்ட்டு, எவனையுமே பாகாயத்தும் ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டேங்க. நான் அப்படியே தான் சொல்லிட்டு வந்தேன். அப்புறம் சாரி கேட்டேன். அவங்க மாற மாட்டாங்கன்னு கிடையாது, அவங்க ரட்சிக்கப்படாதுங்க. பட் நமக்குள்ள சபையில் இந்த வேறுபாடு இருக்குது, அது தயவுசெய்து விட்டுடுங்க. பவுல் அதான் சொல்றாரு, காணி ஆட்சிக்கு புறம்பே இருந்த நம்மை தேவன் அறியாதவர்களும், வாசிங்க, தேவன் அறியாதவர்களும் கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்திலே தேவன் அற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று 6 காரியம் உள்ள இருக்கிறான். இது சொல்றாரு, தேவன் அறியாதவர்களும் தேவனை பத்தி தெரியாதவர்களும் காணியாட்சிக்கு புறம்பே 6 காரியம் உள்ளவங்க. நீங்க வந்த உடனே ஏன் மற்றவங்க மனசை கேவலமா நினைக்கிறீங்க? ஏன் அப்படி நினைக்கிறீங்க? நான் என்ன சொல்றேன், அது எங்க ஆரம்பிக்கணும்? வீட்டில் ஆரம்பிக்கும். சில நேரங்களில் ஏதோ ஒரு பெரியவங்க சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு வாரம் பேசாம இருப்பேன். என்ன பாருங்க, ஒரு வாரம் பேசுங்க, கிழமை சோத்தை தின்ட்டு போறதில்லை. நான் சொல்றேன், இந்த தோசையை சுட்டனா நீ திருப்பி போடணும். கர்த்தர் உன்னை விசாரிப்பார், ஞாபகம் வச்சுங்க. உன் வீட்டில் உனக்கு தகப்ப, உன் தாய்மார் யார் வயசானவங்க வந்தாலும் சரி, அவங்க ரட்சிக்கப்பட வேற விஷயம். ஆனால் அவங்கள முதல்ல நீங்க கனம் பண்ணுங்க. பிரமாணாது தேவன் அதான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிற நற்கிரியை. அப்போ இவ்வளோ காரியம் பண்ணியிருந்த நம்ம எங்க இருந்தோமா? புறம்பா இருந்தீங்க. பவுல் சொல்றாரு, நீங்க இப்படி இருந்தீங்கடா, கீழே வாசிங்க, இப்படி இருந்தீங்க, தேவன் அற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். பாருங்க ஏன் சொல்றாரு, நினைங்க. எங்க இருந்த அதான் சொல்ல ஆரம்பத்தில். இன்னைக்கு ஒன்னா நல்ல வசதியா இருக்கலாம், ஆனால் முன்னே தூரமாய் இருந்த நீங்கள். இங்க பாருங்க, என்ன பாருங்க, சபரிமலைக்கு நான் கூட மாலை போட்டுக்கிறோம். எனக்கு 18 வயசு. நான் அவ்வளோ சாமியெல்லாம் கும்பிட மாட்டேன். அந்த ஒரு ஆள் டிரைவர் எனக்கு 700 ரூபாய் தரணும். எங்கள் அண்ணன் என்ன பண்ணாட்டே, அவன் 700 ரூபாய் கழிக்கிறதுக்கு மாலை போட்டு விடுன்ட்டான். சிரிச்சிட்டேன். போனதுலேருந்து சண்டை, ஒரே 2 பஸ்ஸு. நல்லா புரிஞ்சுங்க, என்றைக்கு மாலை போட்டோன்னா அதுக்கப்புறம் மலை ஏறும்போது தான் போனேன். அப்போ நான் சிகரெட் நிறைய பிடிப்பேன். அவன் என்ன கேட்குறான் சண்டையில், நல்லா கவனிங்க, நடந்த சம்ம நான் சொல்கிறேன். சில பேர் கஷ்டப்பட்டு சிகரெட்லாம் பிடிக்காமல் இருப்பான். நான் செருப்பு போட்டு தான் போவேன். நான் செருப்புலாம் போட்டு ஜாலியாக சுற்றி கிரிக்கெட்லாம் விளையாடின்னு இருப்போம். அப்புறம் திட்டுவான் அந்த மாலை அந்த குரு, நான் கூட்டினது தப்பாக போச்சோ, 700 ரூபாய் கொடுத்துட்டு நான் போகிறேன், இப்போ கைட்டு வச்சுருவேன் அப்படின்னு போய்டும். மேலே போனால் திட்டாங்க என்ன, நீங்கள் நம்ப மாட்டீங்க, வேணுமெண்ட்டை இவ்வளோ பெரிய குண்டான வச்சு இது உள்ளே கழுவிடான்ட்டாங்க என்ன. நான் பார்த்தேன், எங்கள் ஊர் போயிட்டு சாயங்காலம் தான் வந்தேன். திட்டிட்டு எது சொன்னான், சரிப்பா நான் உன்னை போகிற வழியில் விட்டுறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி நான் ட்ரெயின் பேர் கொடுத்துரு, நான் போயிடுறேன் அப்படின்னு. நல்லா கவனிங்க, சண்டையில் நீ சிகரெட் பிடிக்கிற நிறைய பிடிக்கிறேன்னு சொல்லி சண்டை போட்டாங்க. நைட்டு தூங்கினா இருக்கும்போது நிறைய கழுதை இருக்கும், அங்கே நடந்த கழுதை நிறைய இருக்கும். என்னடா கழுதை ஒரே ராத்திரெல்லாம் கராமரான்னு கற்று ஏந்து உட்காந்தா சொன்ன குருமாறு ஐயர்மாறு தம் அடிச்சுங்கிறாங்க. காலையில் எழுந்த உன்னை புட்டின்னு பூச்சோ, உனக்கு என்னையா யோகியதை இருக்குது அண்ணன் வந்து பேச. நான் சின்ன பையன், 16-17 வயசு பையன். நீ என்னமா கடை வயசு, நீ நம்ப மாட்டீங்க. எங்கள் அம்மாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ஏன்பா நீ, நான் எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டேம்மா, அவன் இந்த பழக்கம் கொடுக்கலான்னு உனக்கு அமிச்சா நீ அப்படி தாக்குறேன். எங்கள் அம்மா திட்டி அமிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் அவங்ககிட்ட பேசுறதில்லை. இந்த இடத்துல பவுல் சொல்கிறாரு, நம்ம முதல்ல யோக்கியமாக இருக்கணும், மற்றவங்களை பற்றி பேசுவோம்.
மற்றவங்களை பற்றி பேசலாம். நீங்கள் எங்கே இருந்தீங்க? தயவுசெய்து தப்பாக நினைக்க. நம்ம எங்கே இருந்தோம், எப்படி இருந்தோம், அதை வாசிங்க அழகாக. நம்ம எப்படிலாம் ஆண்டை கொண்டு வந்தான்னு பாருங்க. முடிங்க. முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சபிமமானீர்கள். எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி. பாருங்க, உனக்காக யுத்தம் பண்ணி, இங்க பாருங்க, உபாகத்துல வாசித்தமே, இவெல்லாம் உள்ள வரக்கூடாதுன்னு சொன்னார் ஆண்டவரே. சொன்ன தெய்வம் நம்மளை கையோடு கூட்டிட்டு வந்து உள்ள உட்கார வச்சு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப என்ன மேன்மை நமக்கு, என்ன மேன்மை நமக்கு, என்ன ஆசீர்வாதம். அங்க பாருங்க, நான் சொல்லுவேன், காணியாட்சிக்கு புறம்பே இருந்த எண்ணெய் அவர் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு, அவர் சரீரத்தினாலே கழுவப்பட்டு இன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. என்ன அழகா முடிக்கிறார் பாருங்க. முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சபிமமானீர்கள். எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி. யாரு? காணியாட்சிக்கு புறம்பே சொன்னவர்களும் காணியாட்சிக்கு உள்ளே இருந்தவர்களையும். ஆனாதான் தெரசில மேலிருந்து கத்தர் கீழே வரைக்கும் கீழ்ச்சார். ஆமென். அல்லேலூயா. தயவு செய்து நல்லா கவனிங்க. விசுவாசிகள் கல்யாண விஷயத்துல கோட்டை விட்டுறீங்க. கவுண்டர்ல இருந்து பொண்ணு கொடுக்கணும். நான் கவுண்டர் இருந்து ரட்சிக்கப்பட்டேன். கவுண்டர்ல இருந்து பொண்ணு கொடுக்கணும். மோலியார் இருந்து பொண்ணு கொடுக்கணும். இவங்கெல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க 100 வருஷம் அதனால திருந்தவே மாட்டாங்க. இயேசுவின் ரத்தத்தினாலே நம்ம எல்லாரும் கழுவப்பட்டோம். இயேசுவின் ரத்தத்தினாலே நம்மள எல்லாம் தேவனுடைய பிள்ளைய மாறும். பாருங்க, அப்போ வெளியே தூக்கப்பட்ட, நம்ம வெளியே துரத்து விடப்பட்ட நம்மை அவன் வந்து அங்கே ஆர்கியூ பண்ணுறான். நான் நீங்கள்லாம் இப்படி பண்ணுறீங்களேன்னு சொல்லிட்டு பவுல் சொல்றார். வாசி சொல்லி முடிங்க. எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து அப்புறம் சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை சட்ட திட்டங்களாகிய உபாகத்துல வாசிங்களே, நியாய பிரமாணம் உள்ள வரக்கூடாது, அம்மோனியர் உள்ள வரக்கூடாது, மோவாபியர் உள்ள வரக்கூடாது. ஒச்சாரா இல்லையா? ஆமென். ஒச்சாரா இல்லையா? அப்ப நம்ம இருதயம் உடைக்க மாட்டேங்குது. நம்ம இருதயம் உடைக்க மாட்டேங்குது. வீட்டில் நம்ம சொன்னோம், ஆரம்பம் வீட்டில் இருக்கட்டும். சங்கவி கவனி, நீ பைபிள் தூக்கணும் பெருசு இல்லை, நீங்க ஜெபம் பண்றது பெருசு இல்லை, அங்க மன்னிக்கிற சுபம் அங்கிருந்து ஆரம்பி. அல்லேலூயா. தேவன் பாப்பார் நம்மள, தேவன் நம்ம பாப்பார். எங்க இருந்த நீ, எங்க இருந்த மா? உன் புருஷன் குடிகாரன் தான் வாழ்க்கை எப்படி இருக்கும்? நான் 25 வருஷத்துக்கு முன்னாடி சித்தூர்லேருந்து ஒரு குழந்தை தூக்கிட்டு வந்தாங்க. குழந்தையே இல்லாமல் பிறந்தது. அம்மா இங்கே ஒரு கண்ணு இருந்துச்சு. அம்மா அப்பா 2 பேரும் தூக்கிட்டு வந்தாங்க. என்ன சொன்னாங்க? டாக்டர் குழந்தைய கொண்டு விடுங்க. நான் கைத்து பிடிச்சிட்டு வந்தாங்க. உன்னை கொண்டு விடணும் போடா, உன்னை கொண்டு விடும் போடா அப்படி. அது என்ன பண்ணாங்கன்னு தெரியாது. ஒருவேளை நமக்கு அந்த மாதிரி தாய் தகப்பன் இருந்திருந்தான்னா நம்ம வாழ்க்கை எப்படின்னு கொஞ்சம் தயவு செய்து நீங்கள் யோசிச்சு பாருங்க. நமக்கு எந்த பெருமை வேணாம், ஒன்றே ஒன்று பெருமை, நான் தேவனுடைய பிள்ளைங்க, நான் தேவனுடைய பிள்ளைங்க. அது சொல்லலாம். ஆண்டவர் பாருங்க, நீ கொடுக்குற காணிக்கு, நீ கொடுக்குற தசம்பாகம், நீ பண்ணுற ஊழியத்தில் உன்னுடைய சுபாவங்களை தேவனுடைய பாதத்தில் வை. அவர் சொல்றார் பாருங்க பவுல், எங்கே இருந்தீங்க இப்போ இங்கே வந்திருக்கிறீங்க, ஏன் சண்டை போறீங்க? ஏன் சண்டை போறீங்க? சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை. என்ன சொல்றான்? என்ன சட்ட திட்டம்? அவங்க வரக்கூடாது. என்ன சட்டத்தை? இங்க பாருங்க, இங்க பாருங்க. யூதருங்க என்ன பாருங்க, யூதருங்க கை கழுவாமல் சாப்பிட மாட்டாங்க. சந்திரம்மா வேலை செய்யுது, நல்ல வேலை செய்து வருது, பசி, கையே கழுவுல, சோறுத்து சாப்பிட்டு நீ என்ன சொல்ற? ஏந்து போ, சமையட்டு வெளியே போ, யாரை கட்ட கை வச்சனே செய்து. அவங்க எந்த நிலைமையில வராங்க? வேலை செஞ்சுட்டு, வெயில வேலை செஞ்சுட்டு கை கழுவுறாங்க. அது கத்தர் பார்த்துக்கிறார். ஆனால் சபைகளில் சட்டத்திட்டத்தை உள்ள வந்து கொண்டு அவங்கள மேட்டாது. கத்தர் பார்த்துக்குவார். கிளம்பு வாசிங்க.
சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை ஆ. தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து பாருங்க, ரத்தத்தினாலே மீட்டு கொண்டாராம். நியாயப்பிரமாணம் உடைக்கிறதுக்கு தன்னுடைய சரீரத்தை ஆண்டவர் கொடுத்தாராம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நமக்கு பெருமை வருமா? பிரியா சொல்லு, பெருமை வருமா? இந்த பக்கம் ஒரு பூ, இந்த பக்கம் ஒரு பூ. நான் சிரிச்சிட்டேன் அன்னைக்கு சொல்லிட்டு. இங்கே சுற்றிட்டு போகும்போது அசிங்கமாக இருக்குமாண்ணே, தப்பாக நினைக்காது. இங்கே சுற்றிட்டு போனால் எப்படி இருக்கும் சாந்தா? பண்டாரன்னு சொல்லுவாங்க. பூ நீங்கள் சுற்றி பார்த்துக்கலாம், நீங்கள் பண்ணி பாருங்க. இங்கே சுற்றினீங்கன்னா இதுக்கு பேர் பண்டாரம். என்னது பண்டாரங்க? நான் என்ன கேட்குறேன், இங்கே தொங்கினாலும் பூ தொங்குது, இங்கே தொங்கினாலும் பூ தொங்குது. இங்கே தொங்க விட்டுங்க, இங்கே தொங்க விட்டுங்க, போங்க. நான் என்ன சொன்னேன், தொங்க விட்டுங்க. இதே ஒரு கலை மாதிரி சாவுக்கு டெக்கரேஷன் பண்ணுற ஒரு கலை மாதிரி போய் அதை விட என்னன்னா, இந்த முடி தான் இங்கே தொங்க, எங்களுக்கு இல்லை. அதை வேறு இப்படி இழுத்து விட்டு ஒரு பக்கம் எஸ், ஒரு பக்கம் ஒய் இதெல்லாம் பண்ணிவிட்டு போகும்போது இவ்வளோ மண் அடிக்கும், முதல்ல பொடுகு ஊரும் எல்லாம் அட்டவரிட் நான்சென்ஸ். இதோட பிள்ளைங்க நல்லா பாருங்க, சாப்பிடுங்க, ஆரோக்கியம், நல்லா ட்ரெஸ் பண்ணுங்க, தப்பு இல்லை. பட் இந்த காரியங்கள் நமக்குள்ளே காணப்படக்கூடாது. முடிங்க சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை கீழே வாசிங்க. தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள் ஒரே புதிய மனுஷனாக. என்ன தெரியுமா சொல்றாரு அழகா? ஏய், நீ யாரா இருந்தாலும் சரிடா, இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்ட நாம தேவன் தான் மறுவாக்க பாரு. ஆமென். நீ தேவனுக்குள்ள மரித்தா தேவன் நம்மை அடக்கம் பண்ணி தேவனை நம்ம எடுப்பார். அப்போ பாருங்க, அப்போ இங்க பாருங்க, எவ்வளோ புறஜாதியை நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். ஆனா ஒரே ஒரு தலைவர், என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆமென். அந்த சுபாவத்தை தான் அங்க பவுல் சொல்றாரு. அப்போ பழைய ஏற்பாட்டு ஆசாரியன் அந்த நிலத்தை எதுக்கு வாங்கினு தெரியாம வாங்கி வச்சிருக்கலாம். ஆனா தேவன் என்ன சொன்னார், அதுக்கு முன்னாடி கத்துக்க தேசிக்கு அது இம்னாமின் பள்ளத்தாக்குன்னு கத்த சொல்லியிருக்கிறார். ஆமென். எரேமியாவும் பார்க்கல, சகரியாவும் பார்க்கல, இயேசு காட்டி கொடுத்த அந்த பொந்து புலத்தை அந்த ராஜாவுக்கும் தெரியல. ஆனால் தேவன் எவ்வளவு நல்லவர் பாருங்க. நான் சொல்றேன், நம்மை குறித்து தேவன் நம்மளால தான் தாவீது ஜெபிக்கிறார், என் காலங்கள் உங்களுடைய கரத்தில் இருக்கு. ஆமென். யாக்கோபு என்ன சொன்னார், தேவன் நமக்கு அடைக்கலம், எதையும் கவலைப்படாது. ஆமென். முழங்கால் நில்லுங்க. ஆண்டவரே, ஒரே ஒரு பிரமாணம், நியாய பிரமாணத்தை பூர்ணப்படுத்தாதபடியும் நியாய பிரமாணத்தில் வர சட்ட திட்டங்களையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய ரத்தத்தினாலும் சரீரத்தினாலும் நம்மை மீட்டு காணியாட்சிக்கு புறம்பே இருந்த நம்மை கொண்டு வந்து ஒரே சரீரமாக்கும்படியாக, ஒரே ஒரு நியாய தீர்ப்பும்படியாக என் ஆண்டவருடைய பாதத்தில் நம்ம சமர்ப்பிப்போமா? ஆண்டவர் வரும்போது நம்ம மறுரூபமாக்குவார். சபையின் மனவாட்டியே, தேவனுக்கு விருப்பமில்லாத எந்த காரியங்களை செய்யாதபடி, சபையில் எந்த பாகுபாடு வராதபடி தேவன் நம்மை பாதுகாக்கட்டும். ஆசீர்வதி இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சுமதி ஜெபிங்க போலாம். எங்களை அதிகமாக நேசிக்கின்ற தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜாவே. அப்பா பிதாவே சிவே பரிசுத்தாவியானவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நேற்றும் இன்றும் என்றும் மறாத நேசரர் எங்க மத்தியில் இருக்கீங்க ராஜாவே. அதுக்காக நாங்கள் கொடாடி கோடி நன்றி செலுத்துக்கிறோம் ஆண்டவரே. இன்று நாள் எங்க கூட பேசின வார்த்தை எங்களுக்காக நன்றி 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 ராஜாவே. அப்பா நீர் எங்க வாழ்க்கையில வராமல் இருந்திருந்தா ராஜாவே சிவே, நாங்கள் எந்த நிலைமையில நாங்கள் இருந்திருப்போமோ ஆவியானவரே சப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே சிவே. இதோ அந்த காணானதுக்கு புறமல நாங்கள் இருந்தோம் ஆண்டவரே சிவே. ஆனாலும் ராஜாவே சிவே, அப்ப எங்களுக்காக ரத்தத்தை சரீரத்தை கொடுத்து எங்களை மீட்டு கொண்ட தேவனால் ராஜாவே. அதுக்காக நாங்கள் கொடாடி கொடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் ராஜாவே சிவே, அப்ப எந்த ஒரு பெருமைகளை எங்களுக்கு காண செய்யப்பா செய்யாதபடி ஆவியானவரே சப்பா நீர் எங்களுக்கு தொடை நின்று வழிநடத்தபடி ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. என் சபையில நாங்கள் எல்லாரும் சமம் ஆண்டவரே. ஏழை பணக்காரர் இருக்கிறவங்க இல்லாதவங்க எல்லாரும் நாங்கள் சமம் ராஜா. முன்னாடி நாங்கள் எல்லாருமே
சமமா இருக்கிற ஆண்டவரே சப்பா. அப்பா இயேசுவே, அப்பா நாங்க மனதுருகி கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ராஜாவே. அந்த பெருமின் ஆவி எங்களுக்குள்ள ஒவ்வொருக்குள்ள காண செய்யாதபடி ஆவியானவரே சப்பா, நீர் எங்களுக்கு துணை நின்று வழிநடத்தும்படி ஜெபிக்கணும். எங்களுக்காக வந்த தேவன் நீர் ஆவியானவரே சப்பா, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ செக்கேரியல் ஆண்டவரே சப்பா இர்மியா சொன்னது போல ராஜாவே இயேசுவே, அப்பா எங்களுக்காக ஏற்கனவே நீங்க எல்லா விஷயத்தையும் ஆயுதப்படுத்திருக்கீங்க அப்பா ஆண்டவரே சப்பா. அதுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே. அப்பா எங்க மனதை எங்களோட ஆலோசனைகளை, எங்களோட சிந்தனைகளை, எங்களோட சரீரத்தை, எங்களோட ஆத்மாவை ராஜாவே இயேசுவே நீர் ஒவ்வொரு நாளும் எங்களை பரிசுத்தமாக்கும்படி ஜெபிக்கணும். என் தேவன் வருகை முற்றும் ஆண்டவரே சப்பா, உமக்காக காத்திருக்கிற இந்த மனவாட்டை போல ராஜாவே நாங்க இருக்க கிருபை பாராட்டும்படி இயேசு நாமத்திலே ஜெபிக்கணும் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம்முடைய கூட சகல பரிசுத்தம் நம்முடைய குடும்பத்தார் கூட உலகம் மொத்தம் இருப்பதாக. நான் துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. நான் துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வார் என்றென்றும் வரும். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சாப்பிட்டு போங்க. ஆமென்.